அவங்க சொல்கிற விலைக்கு அந்த பொருள் செல்லுபடியாகுமா, அது உடைய மதிப்பு இருக்கா என்று பார்த்து தான் வாங்கணும். வியாபாரத்தில் ஒருபோதும் தர்மம் இருக்கவே கூடாது. அதேமாரி ஒருத்தவங்களுக்கு நம்ம உணவு அளிக்கிறோம், அன்னதானம் பண்ணுறோம், ஒன்று செய்கிறோமோ அந்த தர்மத்தில் அன்னதானத்தில் நம்ம ஒருபோதும் வியாபாரம் செய்யக்கூடாது. வியாபாரம் வேற, தர்மம் வேற. தர்மத்தில் வியாபாரம் இருக்கக்கூடாது, வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நமக்கு ஒரு விஷயம் புரியுது. இன்றைக்கி நிறையா பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலுமே நான் செஞ்சேன் சொல்லி காட்டுற உலகமாகி போச்சு. என்றைக்கு இந்த உலகத்தில் விளம்பரம் ஆச்சோ, என்றைக்குமே விற்காத பொருளுக்கு விளம்பரம் தேவை. அதுமாரி எல்லையுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விளம்பரம் இன்றைக்கி டிவி மேற்கொண்டு எல்லாம் பாருங்கள். ஒரு சவுளி கடையாக இருக்கட்டும், எத்தனை ஒரு நகை கடையாக இருக்கட்டும், எத்தனை கோடி விளம்பரம் பண்ணுறாங்க. அத்தனை கோடி விளம்பரத்துக்கு ஏன் நீ வந்து பொருளை குறைச்சி கொடுங்க, அதோடைய விலையை குறைச்சி கொடுங்க, தரத்தை கூட்டுங்க. உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு அந்த சலுகையை கொடுங்க. அவங்க இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பேசி செஞ்சு வியாபாரத்தை விற்று கொடுப்பாங்க. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி நிறையா போய் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் டிவி எல்லாம் விளம்பரத்தை கொடுத்து காசை கரியாக்கிட்டு ஆனால் அந்த காசை போய் அந்த டிவிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் விளம்பரம் பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கு அள்ளி தருவாங்க. ஆனால் அவங்கக்கிட்டே நம்பி வேலை செய்கிறவங்களுக்கோ அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கோ ஒரு சலுகை செய்கிறதே கிடையாது. ஒரு வாடிக்கையாளர் ரூபா குறைச்சி கொடுத்தோன்னே 1000 பேசுகிறோம், ரைட்டு, வியாபாரம் ரைட்டு. அதே நம்மகிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அந்த விளம்பரம் செய்கிற நேரத்தில் அவங்களுக்கு அந்த ஊக்கத்தொகை அதிகமாக கொடுத்தா வாடிக்கையாளருக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுத்தோம்னா அந்த இதிலே வந்து நம்மகிட்ட வாங்குவாங்க. நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா ஒரு செலவு பண்ணால் நல்லா ஒரு செஞ்சோம்னா அவங்களே நல்லா இன்னும் வேசி செஞ்சு வியாபாரத்தை நல்லா பார்ப்பாங்கன்ற இல்லை கிடையாது. இன்றைக்கி எதை எடுத்தாலும் விளம்பரம். இன்றைக்கி ஒரு கல்யாணம் காட்சி வச்சா கூட காது ஊத்தோ எந்த விசேஷம் அரசியல்காக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எல்லாம் பாருங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, பேனருன்ற. இன்றைக்கி எந்த ஒரு விசேஷத்துக்கு போங்க பேனரில் விசேஷமே கிடையாது. ஒவ்வொரு விசேஷத்துலேயும் 10, 5, 20 பேனர். அப்போ இதுலேருந்து இன்றைக்கி என்ன செய்யுது, மக்களுடைய காசு என்ன செய்கிறோம்னு தெரியாமல் எல்லாம் விளம்பரமாக்கியே காசை கரியாக்கி இன்றைக்கி நாடு ஒரு வழியில் நாசமாக போய் கொண்டு இருக்குது. யாராச்சும் ஒரு ஆள் சிந்திக்கிறோமா? இன்றைக்கி எத்தனை வீட்டில் வருவாங்க, இந்த கல்யாணம் முடிக்கிறோமோ தாய் மாமலைண்டு ஒரு 50 மாலை 100 மாலை. ஒரு மாலையும் சாதாரண 500 வச்சாலும் 100 மாலைக்கு 25,000 ஆச்சு. அந்த 25,000 கொடுத்தா ஒரு பொண்ணு மாப்பிள்ளை உழைச்சிக்கிடுவாங்க. அதை யாரும் யோசிக்கிறதில்ல. அதேமாரி பேனர் எங்கே பார்த்தாலும் வீதிக்கு போங்க. எந்த ஒரு விசேஷம் எதாக இருக்கட்டும், ஒரு இலவாக இருந்தாலும் சரி, கல்யாணம் இருந்தாலும் காட்சியாக இருந்தாலும், ஒரு அரசியல் இருந்தாலும் சரி, ஒரு அன்னதானம் எதுக்கு எடுத்தாலும் பாருங்கள் பேனர். இன்றைக்கி ஒரு மனுஷன் பசிக்குது செய்து வந்து ஒரு டீ கொடுக்க வாங்கி தர மாட்டேன் யாரும் 10 ரூபாய்க்கு. ஆனால் 10,000 செலவழிச்சு பேனர் வைப்பேன். ஏன்டா அவனுடைய பேர் வந்து வெளியேறணும். அதைத்தான் இன்றைக்கி நீ மக்கள் சிந்திப்பில் எல்லாமே என்ன மக்களுடைய சிந்தனையில் இன்றைக்கி நிறையா பேர் என்ன சிந்திக்கிறாங்க தெரியுமா? நம்ம வந்து குறுகிய காலத்தில் பெரிய ஆளாகணும், நம்ம விளம்பரமாகணும், 4 பேத்துக்கு தெரியணும் அப்படின்னு தான் நினைக்கிறவங்களுடைய நம்ம 4 பேத்துக்கு நல்லது செய்யணும். அந்த நம்மளை படைத்த இறைவனுக்கு தெரிஞ்சால் போதும்னு நினச்சி செய்கிற ஆள் யாருமே கிடையாது. இல்லாதவங்களுக்கு செய்கிறது வந்து இறைவனுக்கு செய்கிற மாரி நம்ம இல்லாதவங்க செஞ்சோம்டா அந்த இறைவனே நமக்கு கடன் பட்டவராகிறார். அதை யாருமே இன்றைக்கி சிந்திக்கிறதே கிடையாது. எல்லாமே நீ பாருங்கள் விளம்பரம் எல்லாம் சாதாரண குடிமக்கள் இருந்து பெரிய தலைவர் மேற்கொண்டு அரசியல் மேற்கொண்டு எல்லாமே பாருங்கள் இன்றைக்கி விளம்பரம். இன்றைக்கி விளம்பரம் பட்டாசு இதெல்லாம் சொல்லி நிறையா மக்களுடைய பணத்தை இன்றைக்கி எவ்வளோ ஊரத்துக்கு எல்லாம் செலவழிச்சு தள்ளிக்கு தான் தெரியுமா? எல்லாம் சிந்தியுங்கள். எல்லாமே என்றைக்குமே இல்லாதவங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்க. எல்லாரும் தர்மத்தில் வந்து வியாபாரம் ஆக்காதீங்க. 4 பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க. எல்லோரும் இன்றைக்கி வணிகக்காரங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், இந்த விளம்பரம் அதிகமாக கொடுக்குறதுக்கு மக்கள் உங்களோட நம்பி வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா சலுகை செய்யுங்க. உங்கள் வியாபாரம் நல்லா பெருகும், உங்களுடைய புகழ் நல்லா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லாயிருக்கும், உங்கள் கடையும் நல்லபடியாக ஓடும். அதுமாரி உங்களுடைய வாடிக்கையாளருக்கும் ஒரு சலுகை செய்யுங்க. விளம்பர காசு கொடுக்குறதுல 100 ரூபா விற்கிற பொருளில் 10 ரூபாய் குறைச்சி கொடுங்க. இன்னும் அவங்களுக்கு ஒரு 10 பைசா பிரயோசனம் இருக்கும். நம்ம நாடு வளம் பெறும், செழிப்பற என்ன செய்யணும், எல்லோரும் நல்லா இருக்க, எல்லோரும் இன்றைக்கி நல்லா இருக்க நம்ம வந்து என்ன செய்யணுமோ அதை செய்யணும். வேஸ்ட்டாக காசு இந்த பேனர் போட்டு விளம்பரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மணி நேரத்துடன் வாழுங்கள்.
வாய்மை